இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்களை வாழ்த்துகிறோம். இந்த நல்ல நாளிலே ஆண்டவருடைய வார்த்தையை நாம் பார்க்கலாம். உபாகமம் 7ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். சகல ஜனங்களை பார்க்கிலும் நீ ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய். உங்களுக்குள்ளும் உங்கள் மிருக ஜீவன்களுக்குள்ளும் ஆணாகிலும் பெண்ணாகிலும் மலடி இருப்பதில்லை. ஆம் பிரியமானவர்களே, இந்த கால வேளையிலே ஆண்டவர் உங்களோட பேசுகிற வார்த்தையை நாம் பார்க்கலாம். நெடுங்காலமாய் காத்திருக்குதல் இருதயத்தை இளைக்க பண்ணும். விரும்பினது வரும்போதோ ஜீவ விருட்சம் போல் இருக்கும் என்று ஆண்டவர் சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். பிரசவத்தை உண்டு பண்ணினவர் பிரசவத்தை தடுக்கிற தேவன் அல்ல. மிருக ஜீவன்களும் நாம் வளர்க்கிற மிருகங்கள், பறவைகள் அதுக்குள்ள மலடி இருப்பதில்லைன்னு ஆண்டவர் சொல்றாரு. இந்த உலகத்தில் உருவாக்கின ஜீவ ராசிகளை காட்டிலும் நீங்களும் நானும் விசேஷித்தவர்கள் என்று வேதம் சொல்லுகிறது. ஆணாகிலும் பெண்ணாகிலும் மலடி இருப்பதில்லை என்று வேதம் சொல்லுகிறது. ஆனால் நமக்குள்ளாக ஒரு கேள்வி வருகிறது. அநேகருக்கு திருமணமாகி குழந்தை இல்லாதபடி இருக்கிறார்களே, எப்படி ஆணாகிலும் பெண்ணாகிலும் மலடி இருப்பதில்லை என்று வேதம் சொல்லுகிறதே, அப்ப ஆண்டவருடைய வார்த்தை பொய்யாகுமா? ஆண்டவருடைய வார்த்தை தரையில விழுந்து விடுமோ என்று கேள்விகள் ஏராளமாக நம்முடைய வாழ்க்கையில் உண்டு. ஆனால் சத்துரு அப்படி இந்த வசனத்தை புரட்டி போடுகிறதை நாம் பார்க்கிறோம். ஆனால் ஒரு நாளும் ஆண்டவருடைய வசனத்தை புரட்ட முடியாது. அது ஜீவனுள்ள வார்த்தை. இந்த நாளிலே நீ ஆணா இருக்கலாம், பெண்ணா இருக்கலாம், மலடி இருப்பதில்லை என்று வேதம் சொல்லுகிறது. அநேகர் உன்னை மலட்டுத்தன்மை உள்ளவள் என்று உன்னை ஒதுக்கலாம். இந்த உலகம் உன்னை வேதனைப்படுத்தலாம். நீ வேதனையோடு இருக்கலாம். உன் சரீரம் மலட்டாக இருக்கலாம். ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், மலடு இருப்பதில்லை, உன் தேசத்தில் மலடு இருப்பதில்லை என்று வேதம் சொல்லுகிறது. சகல ஜனங்களை பார்க்கிலும் நீ ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய். எல்லைகளை கர்த்தர் விரிவாக்குவார். யாபேசை நினைத்த தேவன் உங்களை நினைக்கிற தேவனாய் இருக்கிறார். இந்த நாளிலே 10 வருடமாக எனக்கு குழந்தை இல்லை, 20 வருடமாக எனக்கு குழந்தை இல்லை, எல்லாராலும் நான் கைவிடப்பட்டவன், ஒதுக்கப்பட்டவனாய் இருக்கிறேன், சொல்ல முடியாத வேதனைகள் அவமானங்களை நான் சந்திக்கிறேன் என்னோட வாழ்க்கை என்று நீங்கள் நினைக்கலாம். ஆனால் ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, உன் மிருக ஜீவனுக்குள்ளும் ஆணாகிலும் பெண்ணாகிலும் மலடி இருப்பதில்லை. நீ சகல ஜனங்களை காட்டிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய் என்று வேதம் சொல்லுகிறது. பிரியமானவர்களே, இந்த நாள்ல நெடுங்காலமாய் காத்திருக்குதல் இருதயத்தை இளைக்க பண்ணும். விரும்பினது வரும்போதோ ஜீவன் விருட்சம் போல் காணப்படுகிறதை உங்கள் கண்கள் காணும் என்பதை மறந்து விடாதீங்க. ஆண்டவர் உங்கள் தடைகளை மாற்றுவார், உன் நிந்தனையை மாற்றுவார். கட்டப்பட்டு இருக்கிற எல்லா தடைகளை கர்த்தர் உடைக்கிற தேவனாய் இருக்கிறார். நிச்சயமாக உங்க குடும்ப காரியங்கள், குடும்ப வாழ்க்கையில கர்த்தர் மகிமையான காரியங்களாக கட்டளையிடுவார். ஒரு ஆசீர்வாதம், குழந்தை என்றால் ஒரு ஆசீர்வாதம் இல்லையா? கர்த்தர் நிச்சயமாக அற்புதங்களை செய்வார். மலடி இருப்பதில்லை, உன் தேசத்தில் இருப்பதில்லை என்று வேதம் சொல்லுகிறது. உனக்குள்ளாக இருப்பதில்லை என்று வேதம் சொல்லுகிறது. இந்த நாளிலே வேலையில் நீ முடங்கி இருக்கலாம். மலடி இருப்பது, மலட்டு தன்மையான காரியங்கள் உங்கள் வாழ்க்கையை விட்டு வெளியேறுகிறதை நீங்க பார்ப்பீங்க. மலட்டு தன்மையை நீக்கி புது நன்மைகளை கர்த்தர் செய்வார். புது கிருபையை கர்த்தர் தருவார். நிச்சயமாக எவ்வளோ காரியங்கள் ஆண்டவர் அடையாளமாக வேதத்தின் மூலமாக நமக்கு கொடுத்திருக்கிறார். வார்த்தைகள், அற்புதமான காரியங்கள் உங்களுடைய வாழ்க்கையில நடக்கும். நிச்சயமாக இந்த நாள்ல என்ன தடையோட
கண்ணீரோட இருக்கலாம், நிந்தனையோட இருக்கலாம். ஐயோ! டாக்டர்கள் கைவிட்டு விட்டாங்க என்று சொல்லலாம். ஆனால் கர்த்தர் இந்த வார்த்தை நிமித்தமாக உங்கள் கர்ப்பத்தை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். தடைப்பட்டு இருக்கிற காரியங்களை கர்த்தர் வெளியரங்கமாக கொண்டு வருகிற தேவன், எல்லாவற்றையும் சுகம் கொடுக்கிற தேவன், அற்புதங்களை செய்கிற தேவன், அதிசயமான காரியங்களை செய்கிற தேவன், இரட்டிப்பான நன்மையை உங்கள் வாழ்க்கையில தருகிற தேவன். நிச்சயமாக எவ்வளோ பெரிய நெருக்கடி மத்தியில் இருந்தா கூட கர்த்தர் எல்லாவற்றிலிருந்து உங்களை நீங்களாக்கி உங்களை ரட்சிக்கிற தேவனாய் இருக்கிறார் என்பதை ஒரு நாளும் மறந்து விடாதீங்க. உங்க கடந்த கால தோல்வியை எண்ணி கலங்காதீங்க. கர்த்தர் இனி உங்களுக்கு நல்ல எதிர்காலத்தை உண்டாக்குவது மட்டுமல்ல, உங்கள் கடந்த கால தோல்விகளை ஆண்டவர் வெற்றியாக மாற்றுவார். நன்மையான தீமையை நன்மையாக ஆண்டவர் மாற்றுவார். ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை மாற்றவோ உயர்த்தவோ என் தேவனுடைய கரத்தில் உண்டு. மனுஷன் உன்னை கீழே தள்ளலாம், ஆனா கர்த்தர் உன்னை மேல் நோக்கி உன்னை உயர்த்துவார். கர்த்தர் மேன்மையான காரியங்களை உங்கள் வாழ்க்கையில் செய்ய ஒரு வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறார். நாம் ஜெபிக்கலாம். பரலோகத்தில் வாசமா இருக்கிற அன்பின் பிதாவே, உங்க நாமம் மகிமைப்படுவதாக, உங்க ராஜ்யம் வருவதாக. ஆண்டவரே, ஆண்டவரே, ஆணாகிலும் பெண்ணாகிலும் மலடி இருப்பதில்லை என்று சொல்லியிருக்கீங்களா ஆண்டவரே? இந்த நாள்ல அற்புதம் நடக்கட்டும்பா. தடைகளை நீக்குங்க ராஜா. உங்களால கூடாத காரியங்கள் ஒன்றுமில்லப்பா. தடைகளை உடைங்க ஆண்டவரே. இந்த நாள்ல சரீரத்துல இருக்கிற எல்லா காரியமும் கர்த்தர் மாற்றுங்க ஆண்டவரே. வார்த்தை சொல்லுகிறது, வேதத்தில் உள்ள நீங்க சொல்லியிருக்கீங்கப்பா, மலடி இருப்பதில்லை உன் தேசத்தில் இருந்து, உன் தேசத்துல மலடி இருப்பதில்லை என்று சொல்லியிருக்கீங்களா ராஜா. இந்த நாள் அந்த வார்த்தை இசப்பா பிசாசு திருடாதபடி இந்த வார்த்தை கிரிய செய்யும்படி ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் கிரிய செய்வதாக. ஆண்டவரே, இந்த நாட்களில் ஆண்டவரே எங்க பார்த்தாலும் ஆண்டவரே இப்படிப்பட்ட பிரச்சனைகள் இருக்கிறது ராஜா. நீர் அவையெல்லாம் மாற்றி உங்க பிள்ளைகளுக்கு ஒரு அற்புதத்தை செய்வீராக, அதிசயத்தை செய்வீராக, நன்மையை செய்வீராக, இரத்த கோட்டைக்குள்ள மறைத்து கொள்ளுவீராக. எல்லாம் பிசாசின் போராட்டங்களிலிருந்து முற்றிலுமாக விடுதலை தருவீராக. பிரிவின் ஆவியை எடுத்து போடுவீராக. இயேசுவின் நாமத்தினால எல்லாவற்றையும் உங்க கரத்துல ஒப்புக்கொடுக்கிறேன். உங்க நாமம் மகிமைப்படுவதாக. இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறோம் நல்ல பிதாவே. ஆமேன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.